السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم. கண்ணியமானவர்களே, அழகான ஒரு மஜ்லிஸ், அதுவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா இனி வரக்கூடிய காலத்திலையும் பரக்கத்தாக ஆக்கி வைப்பானா. கண்ணியமானவர்களே, நாளை மறுமையுடைய நாளிலே மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய நன்மையின் மூட்டைகளை அதிகமாக சுமந்து கொண்டு வருவார்கள். அதாவது ஹதீஸ்ல நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம், ஒவ்வொரு மனிதர்களும் மலையளவு நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார். அவ்வாறு சுமந்து கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்துல அவங்களால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க அவங்க மலையளவு உள்ள நன்மைகளை எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அவங்களுடைய தீமைகளை கொண்டுட்டு சொர்க்கத்திற்கு தகுதியாக்கப்பட்டவர்கள் நரகவாதியாக மாறிடுவாங்க. ஆக எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல பிரிச்சு கொடுத்துருவான். ஆனா ஒரே ஒரு அமல் மட்டும் அல்லாஹ் தஆலா பிரிச்சு கொடுக்க முடியாது. எந்த அமல்னு சொன்னா நம்ம நபியின் மீது சொல்லக்கூடிய அந்த ஸலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை கேட்டவனே யாரெல்லாம் ஸலவாத் சொல்றாங்களோ அவர்களுடைய அந்த நன்மையை அங்கே அவர்கள் பிரித்து கொடுக்க முடியாது என்பதாக சுட்டி காமிக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திற்கு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கான காரணம் நம்மை சீர் செய்வதற்காகவே, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார் சிந்திச்சு பார்க்கணும். நமக்காகத்தான் அன்புடையாக அனுப்பப்பட்டார், நமக்காகத்தான் எல்லா விதத்திலும் நம்முடைய இலக்கு, அதாவது நாம சரியாக இருக்கணும், நம்முடைய நன்மைகள் சரியாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும், நம்முடைய குடும்பவியல் சரியாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இலக்காக ஆக்கிக் கொண்டார்கள். அதற்கு மேலும் சொல்ல போறோம் என்று சொன்னால், நாளை நம்மெல்லாம் சிதறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காமிக்கிறார்கள், யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறார்களோ, என்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நாளை சுவனத்திலே என்னுடன் எனக்கு பக்கத்திலே இருப்பார்கள் என்பதாகவும் சுட்டி காமிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இவ்வளவுதான் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம நபிக்காண்டி என்ன செஞ்சிருக்கோம்? நபியினுடைய உம்மத் என்ற பெயர் நமக்கு இருக்கு, நபியினுடைய உம்மத் என்ற பெயர் இருக்கு. அந்த உம்மத்திற்கான சிறப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். குடும்ப விஷயத்துல, வியாபார விஷயத்துல, அல்லது தொழில்துறை விஷயத்துல, அல்லது ஒவ்வொரு அமல்கள் விஷயத்திலையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்ம சரியான முறையில பின்பற்றிக்கிட்டு இருப்போமா? அவருடைய சொல் செயல் நடைமுறைகள் நம்மள்கிட்ட இருக்கா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உதாரணமாக பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றினார்கள் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நமக்கு பல வகையான நியமத்துகளை கொடுக்கிறான். ஏன்னா அவருடைய ஹபீப்
அவனுடைய ஹபீப நம்ம சந்தோஷப்படுத்தும் பொழுது அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்துகிறான். ஆனா மனிதர்கள் அந்த ஸலவாத்தை கூட சொல்றது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது முஹம்மது என்ற வார்த்தையை கேட்டவனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை வர்றது கிடையாது நம்ம நாவல. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படும். யாரெல்லாம் நம்ம ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர்ல ஏறக்கூடிய சமயத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்டு சொல்லியிருக்காங்க. யார் பெற்றவர்களை மதிக்கவில்லையோ அவர்களின் மீது சாபம் உண்டாகட்டும். யார் என்னின் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ உங்களின் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்களின் மீதும் சாபம் உண்டாகும். யார் ரமலான் மாதம் வந்த பிறகும் நோன்பு வைக்கவில்லையோ அவர்களின் மீதும் சாபம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சு யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த ஸலவாத்துடைய விஷயத்துல நம்மளுடைய நாவு எப்படி இருக்கு? உதாரணமா சொல்ல போனோம்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல நம்ம பிள்ளைகளும் சரி நாமும் சரி நல்ல விஷயங்களை பேசுறதை விட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். உதாரணமா நம்ம ரோட்ல நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டு சவுண்ட் கேட்டு அந்த பாட்டு சவுண்ட கேட்டவுடனே நம்முடைய நாவு உச்சரிக்க ஆரம்பிச்சிடும். நமக்காக பாடுபட்ட நபி, நம்முடைய உம்மத் எல்லா நபர்களும் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நான் இந்த துஆவை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டும் ஸலவாத்து சொல்வதற்கு நம்முடைய நாவு வராமல் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் நம்முடைய நாவிலே வந்தது என்று சொன்னார். நம்முடைய நன்மைகள் என்னவாகும் என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும். கண்ணியமானவர்களே, நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா எல்லா நன்மைகளையும் பெற்று கொடுத்துருவோம். ஆனா எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பிரித்து கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அந்த ஸலவாத்தை மட்டும் நமக்கு நன்மையாக அள்ளி தருகிறான். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த திருமகல மஜ்லிஸ் உலமா சபை அல்லாஹ்வுடைய நன்மைகளை அதிகமாக்குறதுக்காக வேண்டி இந்த மீலாடி விழாவுடைய முடிவுல ஸலவாத்துடைய விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்படும். ஸலவாத்துடைய விஷயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால நபிகள் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதி நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திருமகல மஜ்லிஸ் உலமா சபை நமக்கு தந்திருக்கு. அதை சரியான முறையில பயன்படுத்திக்கங்க. கண்ணியமானவர்களே, குடும்ப விஷயத்துல நம்ம எப்படி இருக்கும்? குடும்ப விஷயத்துல நம்ம எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை அடித்தது கூட கிடையாது. என்பதாக சுட்டி காமிக்கிறார். யாரெல்லாம் தன்னுடைய மனைவிமார்களை திட்டுகிறார்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா எல்லாருக்குமே இயற்கைதான். பெண்கள் என்றால் நம்முடைய இடது விழாவில் படைக்கப்பட்டவங்க, அவங்க கொஞ்சம் வளைஞ்சுதான் இருப்பாங்க. அவங்களை நேராக்க நினைச்சாலும் உடைஞ்சு போயிருவாங்க. இருந்தாலும் அவர்களை எந்த முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி செய்ய சொல்லியிருக்கிறார்களோ அந்த முறையில நம்ம சரி செய்யணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும், நாமும் சிறந்தவர்களாக மாறலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது கூட உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்பதாக சுட்டி காமிக்கிறார். பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு உயர்த்தி காட்டுகிறார். அதனால கணவன்மார்களை எப்படி எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. கணவன்மார்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை வைத்து கணவன் மனைவிக்கு என்ன கடமைகள் செய்யணும், மனைவி கணவனுக்கு என்ன கடமைகள் செய்யணும் என்பதாக சுட்டி காமித்திருக்கிறாங்க. அந்த முறைப்படி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்வு சிறக்கக்கூடியதாக. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா குழந்தை வளர்ப்புல நம்ம இப்ப உள்ள காலகட்டத்துல எப்படி இருக்கும்? குழந்தை வளர்க்கக்கூடிய விஷயத்துல நம்ம இப்ப இந்த காலத்துல எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைதால இந்த உலகத்துக்கு தோல்வா வாழட்டும் சொல்லிதான் நம்ம நம்முடைய பிள்ளைகளை விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறை எப்படி இருக்கும்? எப்படி இருந்தால் நமக்கு அந்த குழந்தை துஆ செய்ய குழந்தையாக மாறும் என்பதை நம்ம இங்கே சிந்தித்து பார்க்கணும். தகப்பா காலையில ஃபஜ்ர்ல தூங்கிடுறாங்க, அதே மாதிரி பிள்ளைகளும் தூங்கிடுறாங்க. வீட்டுல எப்படி பரக்கத்து வரும்? பிள்ளைகளை நம்ம தான் எழுப்பி பள்ளிவாசலுக்கு கூட்டு வரும். பள்ளிவாசல்கள்ல கூட்டம் வராமல் இருப்பதற்கான காரணம் பெற்றவர்கள். ஏன்னா பெற்றவர்கள் சரியாக இருந்தார்கள் சொன்னா பிள்ளைகளும் சரியாயிருவாங்க. பெற்றோர்கள்
மாணவர்களே அங்க தூங்கிட்டு இருக்காங்க, அப்ப எப்படி பிள்ளைகள் சரியாகும்? கண்ணியமானவர்களே, சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நடைமுறையும் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா தாயினுடைய மடிதான் முதல் பள்ளிக்கூடம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆனா அந்த நடைமுறைப்படி நம்ம இருக்கிறது இல்ல. பிள்ளை டிவி பார்த்துச்சுன்னா நம்மளும் சேர்ந்து டிவி பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா கால சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் என்ற பெயருக்கு உட்பட்டதுதான் இந்த தொழுகை. அந்த தொழுகையில கூட நம்ம சரியா இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்னவாக மாறும்? எல்லாரும் சொல்லுவாங்க, வீட்டுல பறக்கத்து இல்ல, வீட்டுல எப்ப பார்த்தாலும் கஷ்டம், எப்ப பார்த்தாலும் துயரம். எல்லா விஷயத்தையும் நமக்குள்ள வச்சுக்கிறோம். அதாவது எல்லா விஷயத்தையும் வீட்டுல கஷ்டம் இருக்கு, துயரங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம அல்லாஹ்வை பெற்றோம், இல்ல உதவியை யார்ட்டையாவது போய் கேட்கிறோம். ஆனா அதற்கான காரணங்களை நம்ம தேர்வதற்கு மறந்துடும். அதற்கெல்லாம் காரணம் நம்ம தான். நம்ம வீட்டுல கஷ்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் நாம தான். ஏன் கஷ்டம் வருது என்பதை முதலாவதாக சிந்திங்கள். நம்ம அதாவது உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னா, காலையில ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு யார் பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிறார்களோ அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அன்றைய நாள் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்யறான். ஃபஜ்ர் தொழுகைக்கு ஆள் வரலைன்னா அவருடைய தேவை எப்படி பூர்த்தி ஆகும்? அவருடைய செயல்கள் எப்படி சரியாகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக வாங்கப்பட்ட இந்த ஐவேளை தொழுகையில கூட நம்ம சோம்பேறியாக இருப்போம்னு சொன்னா, நம்ம எல்லாம் உம்மத்தாக இருந்து என்ன பயன்? உம்மத்தாக இருந்து என்ன பயன்? இதற்கு முன்னாடி உள்ள விஷயம் ஒண்ணு இருக்கு, தஹஜ்ஜுடைய நேரம் ஒண்ணு இருக்கு. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சு தொழுதோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எவ்வளவு பாக்கியங்களை தர்றான். அல்லாஹ் தஆலா அதற்கான விஷயங்களை நிறைய தந்துட்டு இருக்கான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இஸ்லாத்தை குறைச்சு கொடுத்துட்டாங்க, இலகுவாக்கி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த இலகுவையே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அதிகமா இருக்குன்னு சொல்லி அந்த கிறிஸ்தவர்கள் செய்வாங்களா இல்லையா? பைபிள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை நான் என்னுடைய தோதுக்காக மாத்திக்கிறேன்னு சொல்லி மாத்துறாங்களா இல்லையா? அதே போல இஸ்லாமியர்களும் தனக்கு தோதுவாக எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. குடும்ப விஷயம்னா நம்ம என்ன செய்யறது? நான் தான் அதிகாரம் பெற்றவன். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பெண்களை விட ஆண்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் சொல்றான். ஆனால் அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தி தன்னுடைய மனைவிகளை அடிமைகளாக மாற்றக்கூடிய சூழ்நிலை. கணவனுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடாத பெண்கள், அதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முறை. கண்ணியமானவர்களை சிந்திக்க வேண்டும். பெண்கள் இலகுவானவர்கள், அவர்களை இலகுவான முறையிலே நம்ம பயன்படுத்தினோம்னு சொன்னா நாளை மறுமையிலே அவர்கள் நமக்கு சொர்க்கத்திலே மனைவியாக மாறுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நாம் இப்ப எப்படி உண்டு கொண்டிருக்கிறோமோ அதே போல நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா உண்டு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாளை மறுமை நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் ஹவுதுர் நீர் தடாகத்தி நீர் பருகக்கூடிய அவர்களுடைய கையினால் நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாளை நாம் எப்படி இங்கே ஒன்றாக அமர்ந்திருக்கிறோமோ அதே போல நபியுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வளவுெல்லாம் நம்மளால் ஸலவாத் சொல்ல முடியுமோ அவ்வளவு ஸலவாத்தை சொல்லி நபியினுடைய சிபாரிசை தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத் என்பவர்கள் இவர்கள் தான் என்று சுட்டிக்காட்டக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்க புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.